60 வயது கடந்த பெரியவர்களுக்கு உடல் உபாதை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் எந்தெந்த உணவுகளை தவிர்த்துக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல உப்பு அதிகமாக இருக்க உணவுகளை நம்ம தவிர்த்துக்கணும். அதாவது சிப்ஸு குழந்தைகள் சாப்பிட்றாங்க, அதை வாங்கி நாம்ளும் கொஞ்சம் 1, 2 கொறிக்கலாம். ஒரு கை அள்ளி சாப்பிட்டோன்னா உப்பு அதிகமாகும். அப்போ ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும். கொஞ்சம் ஊறுகாய் சுள்ளுன்னு இருந்தால் நமக்கு தயிர் சாதம் நல்லா இறங்கும். அப்போ அந்த பிக்கிளால் அந்த ஊறுகாயை சும்மா லைட்டாக தொட்டுக்கிறது, அதை பிசைஞ்சு சாப்பிட்றது போல் எடுக்காமல் அதில் ரொம்ப கவனமாக இருக்கும்போது, அதாவது உடம்பில் இருக்க அந்த இரத்தம் ரொம்ப உப்புத்தன்மை இல்லாமல் அது கொஞ்சம் கிட்னி வேகமாக நல்ல லெகுவாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த உறுப்புகள் நல்லா நம்ம உயிரோடு இருக்கிற வரையிலும் சொச்ச காலத்தை சரியாக ஓட்டுறதுக்கு உறுப்புகளை நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்கக்கூடாது, பளு கொடுக்கக்கூடாது. அப்போ உப்பை நாம் பாதி உப்பை குறைச்சிக்கலாம். அடுத்தது எண்ணெய் அதிகமாக உள்ளது பொரிச்ச உணவுகள், அதாவது அப்பளம், வடை, போண்டா இது போல். ஏன்னா எண்ணெய் உணவுகளை அதிகமாக பூரி, முறுக்கு இது போலலாம் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு இதய நோயிலிருந்து வயிற்று புண்ணு அதிகமாகும், கெட்ட கொழுப்பு அதிகமாக சேரும். நமக்கு இப்போ வாக்கிங்கும் நடக்க முடியாது. 60 வயதுங்கும்போது நம்மளோட உடல் உறுப்புகள் அசந்து போயிருக்கும். அப்போ நம்ம முன்ன மாதிரி ஆக்டிவாக நடக்கவும் முடியாது. அதாவது அந்த அந்த சக்தியை பேர்ன் பண்ணவும் முடியாதுங்கும்போது உணவுகளில் நாம் ரொம்ப எண்ணெய் உணவுகளில் ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு ஆசைக்கு நம்ம 1, 2 சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. அதை நம்ம முன்னாடி மாதிரி தட்டு நிறைய வச்சு சாப்பிட்றதுங்கிறது நம்ம உடம்புக்கு எதிர்காலத்துக்கு நமக்கு நல்லதில்லைங்கிறது கருத்து. அடுத்தது இனிப்பு உணவுகள். இனிப்பு உணவுகள் இப்போ ஆல்ரெடி சர்க்கரை நோய் இருக்கும். அப்போ சர்க்கரை அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகமாக்கிட்டே போனோம்னா நல்ல இனிப்பான உணவுகளை கண் பாதிக்குது, நரம்பு பாதிக்குது, நமக்கு சற்று கால் உணர்வு இல்லாமல் போகுது. சர்க்கரை நோயை குறைக்காமல் இருந்தோன்னா அதோட ப்ரெஷரும் ஃப்ரெண்டு போல் சேர்ந்துக்குது. இரவில் உறக்கம் இல்லாமல் போகுது, நமக்கு ஒரு சக்தி இல்லாதது போல் உணர்கிறோம். அதனால் கண்டிப்பாக அந்த நேரடி சர்க்கரை உணவுகளை நம்ம சும்மா மாதம் 1 முறை 2 முறை அப்படி தொட்டு பார்க்குறது, அது போல் கொண்டுட்டு போகும்போதும் நம்மளோட ஃப்யூச்சரை எதிர்காலத்தை அருமையாக அமைச்சிக்கலாம். அடுத்தது பதப்படுத்திய உணவுகள். நம்ம இந்த சோடியம் பென்சையாட் அப்படிங்கிறது இது அந்த பொருட்கள் கெடாமல் இருக்க சேர்க்கக்கூடிய ஒரு ரசாயனம். இது என்ன பிரச்சனையை தருதுன்னா நம்மளோட மூளை நரம்புகளை கொஞ்சம் மந்தப்படுத்தப்படுது. நம்ம பெரியவங்களான நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கும். இந்த ஜென்ரேஷனோட நமக்கு கொஞ்சம் புரியாதது போல் இருக்கும். நம்மளோட நரம்புகள் ஆல்ரெடி வயசாகிறதுனால வீக் ஆகிறதால நாம்ளே கொஞ்சம் அப்படி இருப்போம். அதோட இந்த சோடியம் பென்சையாட்டுங்கிற சேர்க்கக்கூடிய இந்த ரசாயனம் இன்னும் நம்மளை மந்தப்படுத்தும். அதனால் இந்த பேக்கெட் உணவுகளை, ப்ரிசர்வேட்டிவ் பண்ணப்பட்ட உணவுகளை சும்மா நம்ம லைட்டாக அப்படி தொட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய பேக்கெட் உணவுகள் நம்ம எவ்வளவு வரிசைப்படுத்துறது இல்லையா, உங்களுக்கே தெரியும். அது போன்ற உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கணும். அது எதுக்கு? நம்மளோட மூளை நரம்புகள் மந்தமாகாமல் இருக்க. அடுத்ததாக காஃபி, டீ இதை ரொம்ப அதிகமாக குடிக்கிறது. என்னையால் இது குடிக்கலைன்னா ஒன்றும் முடியாது அப்படின்னு நம்ம ஒரு சப்பக்கட்டும் கட்டிக்கிட்டு நாம் அதை நிறைய குடிக்கும்போது நமக்கு நரம்பு தளர்ச்சி வருது. அதனால் தூக்கமின்மை வருது, மன சோர்வு வருது. கண்டிப்பாக குடிக்கலாம். காலையில் 1 கப் காஃபி, சாயந்தரம் 1 கப் டீ குடிச்சிங்கன்னா அது குடிக்கலாம் நிறைவாக. கொஞ்சம் உங்களுக்கு சர்க்கரை நோயாளியாக இருந்தால் கம்மியாக சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம். அதாவது கடுமையாக எடுத்துக்கிறது, எனக்கு ஒரு நாளைக்கு 4 கப்பு வேணும், 3 கப்பு வேணும் அப்படி குடிச்சிங்கன்னா அது நரம்புகள் பாதிக்கப்படும், தூக்கமின்மை வரும், நம்ம பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கணும், மனசோர்வு வரும். அதனால் இந்த கடுமையாக இந்த காஃபி மேலே இருக்கக்கூடிய பற்றை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கணும். அளவாக குடிக்கிறதால பிரச்சனை வராது.